செட்டிநாடான்னு கேட்ட ஞாபகம் இருக்கு. செட்டியாரன்னு நான் கேட்கல. பட்டிமன்ற மேடை பேச்சின் மூலமா தனக்கென ஒரு ரசிகர் பட்டாளம் உருவாக்கணவங்க தான் பட்டிமன்றம் ராஜா. பட்டிமன்றத்தை தாண்டி சில திரைப்படங்களையும் இவங்க நடிச்சிருக்காங்க. சமீபத்தில் அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்க போன இவர் அங்கு தனக்கு உணவு கொடுத்த ஒரு பொண்ணுக்கிட்ட அவங்களோட சாதி பற்றி பட்டிமன்றம் ராஜா கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் சிலர் ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பரவி வந்த தகவலை தொடர்ந்து ஒரு வீடியோ வெளியிட்டு அதை மறுத்திருக்கிறாங்க ராஜா. அந்த வீடியோவில் ராஜா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவில் அட்லாண்டா மாநிலத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக நாங்கள் வந்திருந்தோம். அந்த நிகழ்வுக்கு வந்த பல தமிழ் சொந்தங்கள் தங்கள் வீடுகளில் இருந்து சாப்பாடு செஞ்சு எங்களுக்கு கொண்டு வந்தாங்க. சில நேரங்களில் அங்கே உள்ள உணவு நம்ம ஊர் உணவுகளோட சுவையாக இருக்கும். அங்கே வர்றவங்க தங்களோட ஊர் பெயரையும் சொல்லுவாங்க. அப்போ ஒருத்தர் என்கிட்ட காரைக்குடியிலேருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட செட்டிநாடா அப்படின்னு கேட்டதா தான் எனக்கு நினைவில் இருக்குது. நான் அவர்கிட்ட செட்டியாரா அப்படின்னு கேட்கல. உணவு சுவையாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் யோசித்தேன். அவங்க யார், எந்த சாதியினர் அப்படின்னு யோசிக்கிற சின்ன புத்தி எனக்கு கிடையாது. நான் பல ஊர்களுக்கு பயணிச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் சாதிய உணர்வோடு நான் இருந்திருக்கிறேன்னா தமிழர் அப்படிங்கிற சாதியை தான் நான் பெருமையாக கருதுகிறேன். அந்த நிகழ்வு பிப்ரவரி 3 நடந்துச்சு. ஆனால் பிப்ரவரி 9 தான் இந்த மாதிரி தகவல் பரவிட்டு இருக்குது. ஒருவேளை நான் அப்படி கேட்டிருந்தா அவங்க அப்போவே என்கிட்ட கேட்டிருக்கலாம். எல்லாரும் மகிழ்ச்சியாக பனிக்குளிருக்கு மத்தியில் நிகழ்வுக்கு வந்திருந்தாங்க. அங்கே வந்த எங்களுக்கு மக்கள் உணவு கொடுக்கும்போது அவங்களோட முகம் உறவினர்களோட நெருக்கமாக எங்களுக்கு தெரியும். ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு தமிழ் சொல் சொல்லுது. எங்களுக்காக பயணித்து உணவு கொண்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட நான் சாதி பற்றி கேட்பேனா இது தவறான பதிவு. ரொம்ப மனவழியோடு இதை பகிர்றேன். தமிழ் சொந்தங்கள் இந்த கருத்துக்களை புறந்தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் ராஜாவுக்கு ஆதரவாக அவங்க கூட பயணித்த பலருமே தங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க.